Praise the Lord. I greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். Indeed, it's a great privilege for me to stand in this big platform here before you. ஆண்டவருடைய பெரிதான தயவினாலே இந்த இடத்தில் நிற்பதற்கு தேவன் ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். First of all, I thank the Lord Almighty. முதல் தரமாக நான் ஆண்டவருக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே நன்றியை தெரிவிக்கிறேன். And secondly, I thank Sister Mala. இரண்டாவதாக அருமையான சகோதரி மலருக்கு என்னுடைய நன்றியை. And thirdly also, I thank Pastor Jaisalan who has given this platform to share this word of God with you. அடுத்ததாக அருமையான சகோதர ஜெயசிலன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். Before going further, I would like to tell one thing that touched my heart yesterday night. நேற்றைய தினத்திலே எனக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு செய்தியை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். And that is about Pastor Jaisalan. அதுதான் பாஸ்டர் அருமையான ஜெயசிலன் அவர்கள். When I met him first time, நான் அவர்களை முதலாக சந்தித்த பொழுது he was so humble and he had so humility in his heart. ஒரு நல்ல அருமையான தாழ்மையும் இரக்கமும் உள்ள ஒரு மனிதனாக எனக்கு காணப்பட்டார். And though he have everything in his hand, then also he is very humble and serving others. கர்த்தர் அவருக்கு எல்லாம் தந்திருந்தோம், அருமையான தாழ்மையுள்ள குணத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். And that is the exact example that we need in our life. அது எனக்குள்ளே மிகவும் கவர்ந்த ஒரு குணாதிசயமாக இருக்கு. And once again I thank Lord for him. மறுபடியும் நான் ஆண்டவருக்கு இதற்காக நன்றி செலுத்துகிறேன். And also let his ministry, what God has planned in his life, let it come through and let it be fulfilled in Jesus' name. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் திட்டமிட்ட ஒரு ஊழியத்தை அவருடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Today it's a great privilege. I am standing in front of you, but I don't know whom I am speaking to. இன்றைக்கு நான் உங்கள் அனைவரும் மத்தியில் நிற்பது தேவனால் கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நான் யாரிடத்தில் பேசுகிறேன் என்பதல்ல. There is 18 lakh people watching this. இது கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் இதை கவனிக்கிறார்கள் என்று நான் அறிவேன். But I don't know whom I am speaking to. ஆனா நான் யார் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறியாதீர்கள். I don't know what is your situation. I don't know, எனக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவென்று எனக்கு தெரியாது. And I don't know what is your problems that you are going through. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது. But I know one thing. ஆனா எனக்கு ஒரு காரியம் தெரியும். That is that Jesus has given victory in your life. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறார். Because you are victorious, that is because of Jesus Christ. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகரமுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே. Amen. Amen. I remember one thing. நான் ஒரு காரியத்தை நினைவுக்கு When a nation is defeated, நம்முடைய தேசம் வீழ்த்தப்படலாம். when a nation is defeated in a war or battlefield, ஆனால் யுத்தத்திலே நம்முடைய தேசங்கள் வீழ்த்தப்படலாம். the flag of that nation will be folded and kept aside. அது ஒரு சுருட்டப்பட்ட ஒரு புத்தகத்தை போல மாற்றப்படலாம். And when a nation loses someone who is very important, தன்னுடைய வாழ்க்கையில சிலவற்றை இழந்து கூட போகலாம். and that time the flag of that nation will be little lower. ஆனால் அந்த நேரத்தில் வெள்ளம் குறைந்ததாக காணப்படும். And but the flag Jehovah Nissi, ஆனால் நம்முடைய ஆண்டவர் யெகோவா நிசி என்பவர். and his flag will always is victorious. அவருடைய யுத்த களம் எப்போதும் வெற்றி சிறக்கக்கூடியது. His name is victorious. அவருடைய நேமம் வெற்றிகரமானவர். And his flag is always flying on high. அவருடைய கொடி எப்போதும் உயர்ந்து பறக்கக்கூடியது. He is victorious and he will be the victorious one. அவர் வெற்றிகரமானவர், அவருடைய கரமும் வெற்றி உள்ளது. And if you believe today, நீங்கள் இன்றைக்கு அதை விசுவாசிப்பீர்களானால், and your life will be a victorious one. நீங்களும் வெற்றிகரமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். I'm not saying that if your life is victorious there is no problem in your life. I'm not saying that. நான் நீங்கள் வெற்றிகரமாய் வாழ முடியும் என்பதற்கு நான் என்னுடைய லைஃபை நான் சொல்ல விரும்பல. Remember one thing, we are not in a playground. நீங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறீர்கள். But we are in the battlefield. ஆனால் நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். We are not placed in the small places to play with each other. நாம ஒரு சாதாரண இடத்துல ஒருத்தருக்கு விளையாடுறோம் என்பதல்ல. But we are placed in the middle of the battlefield where the war is going on. நாம ஒரு யுத்தகளம் நடக்கிற இடத்துல யுத்தம் நடக்கிற ஒரு யுத்தகளத்தில் இருக்கிறோம். But remember one thing about Jehovah Nissi. ஆனால் நீங்கள் ஒருவரை உங்களுடைய இதயத்தில் நினைவில் கொள்ள வேண்டும், யெகோவா நிசி என்பவரை. That he is the victorious one. அவர்தான் நம்மை வெற்றிகரமாக்குகிறவர். The small battle, the small victory. அதாவது சின்ன யுத்தம் சிறிய வெற்றியை கொண்டு வரும். The big battle, the big victory. பெரிய வெற்றி பெரிய யுத்தகளம் பெரிய வெற்றியை கொண்டு வரும். And everyday battle, everyday victory. ஒவ்வொரு நாளும் யுத்தகளத்தை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் வெற்றியை சுதந்தரிக்கிறோம். Praise be to God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். I am speaking to the young generation here. நான் இங்கே ஒரு இளம் தலைமுறையினருக்கு போதிக்கிறேன். That I am also youth like you. நானும் உங்களை போன்ற ஒரு இளைஞன் தான். But the Bible says at the end time I will pour out my spirit over all the young generation. வேதம் சொல்லுகிறது இளமையாய் கால
காலத்திலேயே நான் என் ஆவியை ஊற்றுவேன் இளம் வயதினர். And they will prophesy and they will do great and mighty things to come. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், என்னுடைய நாமத்தினாலே அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. The till now what your eyes have seen, in the coming times your eyes will see much more greater things. இன்று வரை நீங்கள் என்னத்தை கண்டீர்களோ இனிலும் அதிகமாக காரியங்களை கர்த்தர் உங்கள் கண்களை காணச் Till now what you have heard, the coming time you will hear much more greater things. இதுவரை நீங்கள் எந்த காரியங்களை கேட்டறிந்தீர்களோ இனி வருகிற காலங்களில் இதிலும் அதிகமான காரியங்களை கேட்பீர்கள். Right now in the presence of God I am saying this. இப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். As the word of God says, the later glory is much more greater than the former glory. ஏனென்றால் முந்தி இருந்த கிருபையை பார்க்கிலும் இனி வரக்கூடிய காலங்களின் கிருபை அதிகமாக இருக்கும். As we can see the life of Jeremiah. ஏனென்றால் நம்மளுடைய எரேமியா என்ற தேவ மனுஷன் மூலம் இதை காணலாம். And he was a young guy. அவன் ஒரு அருமையான இளம் வயதுள்ள வாலிபன். And God called him for his ministry. ஆண்டவர் அவனை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தார். And that time what Jeremiah is saying. அப்பொழுது எரேமியா என்ன சொன்னான் என்றால், in Jeremiah chapter 1 verse 9 he says like this. எரேமியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் விவிதமாக சொல்கிறது. The Lord put forth his hand and touched my mouth. Jeremiah chapter 1 verse 4 to 10. Let's read Jeremiah chapter 1 verse 4 to 10. எரேமியா முதலாம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து விதமாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக. Praise the Lord. When Jeremiah says to the Lord, எரேமியா விதமாக தேவனிடத்தில் here we can see when God called Jeremiah, இப்பொழுது ஆண்டவர் எரேமியாவை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்தார். Jeremiah says, Lord, I am a child. எரேமியா தேவனிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, நான் சிறிய வயதுள்ளவன், I am a young guy, நான் ஒரு இளம் வயதுள்ள வாலிபன். people are very big in this world. ஆண்டவரே, ஜனங்கள் இந்த உலகத்திலே மிகவும் பெரிதான மக்களாக இருக்கிறார்கள். What will I say and what will it come to be? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியும்? And that time God is saying to Jeremiah, அந்த நேரத்திலே எரேமியாவுக்கு தேவன் சொன்னது என்னவென்றால், don't say that you are a child, நீர் ஒரு குழந்தை என்று ஒருபோதும் சொல்லாதே, because God is with you. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். God says, I have touched your mouth. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாயை தொடுகிறேன், I will give words in your mouth, நான் உன் வாயில் என் வார்த்தையை தருவேன், and you will prophesy and you will go for me. நீ எனக்காக தீர்க்க தரிசனங்களை சொல்லும்படியாய் அனுப்பப்படுவாய். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, are you ready to go for the Lord? நீங்கள் தேவனுக்காக புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Do you want to do something for the Lord? நீங்கள் ஆண்டவருக்காக ஏதெങ്കിലും செய்ய விரும்புகிறீர்களா? Do you want to stand up for the Lord? நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி நிற்க விரும்புகிறீர்களா? The God who came to this world 2016 years ago, ஆண்டவர் 2016 ஆண்டுகளுக்கு முன்பாக, and he came to this world and has the victory in his hand. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று அதுக்கு வாசிக்கிறோம். He has given us the eternal life through bloodshed. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் நித்திய வாழ்வை நமக்கு தருகிறார். Are you ready to stand for him? ஆண்டவருக்காக நீங்கள் எழுந்து நிற்க விரும்புகிறீர்களா? If he is calling you, are you willing to go for him? இந்த நாளிலே நீங்கள் அவருக்காக போக மனதுடையவர்களாக இருக்கிறீர்களா? Or are you saying to the Lord, Lord, I am a small child, what can I do? ஆண்டவரிடத்தில் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே, நான் சிறிய வயதுள்ளவனாய் இருக்கிறேன், நான் உமக்காக என்ன செய்ய முடியும்? I am afraid, Lord, of the big congregation. ஆண்டவரே, நான் பெரிய ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக நான் பேசுவதற்கு பயப்படுகிறவன். My dear child, I am saying to you this. எனக்கு அருமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். Stand up because God is with you. ஏனென்றால் நீங்கள் எழுந்திருங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். Because the people of this world is not calling you. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்களை அழைக்கவில்லை. But the one who is calling you is the creator of this world. உங்களை என்னையும் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And when he is calling you, you have nothing to fear. Praise the Lord. அவர் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And he says, I have given the power of word in your mouth. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின் வல்லமையை உங்கள் வாயில் வைப்பேன் என்று. And what is this power of word? அந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன? What is this power of word? Do you know it? அவருடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாம் அறியும்போது, when I deeply studied the word of God, when I prayed to God, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் ஆழமாய்
ஜெபித்து அறிந்த பொழுது, and that time அந்த நேரத்தில் God gave me this word, ஆண்டவர் இவ்விதமான ஒரு வார்த்தை எனக்கு the power தந்தார். of word, that is I'm going to share with you. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I got 6 points for what is the power of word. ஆண்டவருடைய வல்லமையை குறித்து 6 விதமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First thing, it is a devouring flame. முதலாவது நம்மை அதாவது பிரகாசிக்க செய்யக்கூடிய அந்த ஜுவாலை. Praise the Lord. And second thing, the power of word is a crushing hammer. அதுக்கு அடுத்து ஆண்டவர் நம்மை அதாவது நொறுக்குகிற ஒரு தன்மையை குறித்து And the third thing is a life-giving force. அதாவது மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வை காப்பாற்றக்கூடிய வல்லமை. And the fourth thing is the saving power, the power of the word. நான்காவது நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒன்று. And the fifth thing is a defensive weapon. நம்முடைய வாழ்க்கையில எதிராக இருக்கக்கூடிய யுத்த ஆயுதத்தை குறித்து. And the sixth thing is probing instrument. ஆறாவது நம்முடைய வாழ்விலே சூழ்நிலைகளை பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிப்பது. I don't have much time, but I want to run through this 6 points. இந்த 6 விதமான காரியங்கள் மூலம் உங்களுக்கு வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள. When Jeremiah says, Lord, what am I? What can I do? And I'm fearing of this congregation, God is saying, don't fear my child. முதலாவது எரேமியா சொல்கிறான், ஆண்டவரே இந்த பெருங்கூட்ட ஜனத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே என்று. It is a devouring flame, my dear brothers and sisters. இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டுள்ள தேவ வல்லமை என்பதை நாம் கணக்கு. Is Jeremiah chapter 5 verse 14. Let's read that. எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரம் 14. 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். Praise the Lord. What did you hear? It is the devouring flame. ஏனென்றால் இது தேவனுடைய மகிமையுள்ள ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். And it is a powerful instrument, my dear brothers and sisters. எனக்கு அருமையானவர்களே, இது வல்லமையுள்ள ஒரு ஆயுதமாக நாம் கவனிக்க. My dear brothers and sisters, do you remember Shadrach, Meshach, Abednego? நீங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பற்றி அறிந்திருப்பீர்கள். When the world said to bow down before the idols, அங்கே நீங்கள் காணலாம், நீங்கள் இந்த விக்கிரகத்தின் முன்னே பணிந்து கொள்ள வேண்டும் என்று. That time they never did that. They have glorified the Lord and Savior. ஆனால் அவர்கள் அங்கே சொன்னபடி செய்யவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். They were thrown in the fire pit. அவர்கள் அந்த அக்னியினுடைய கடந்து போனார்கள். Tied their hands. அவருடைய கரங்கள் கட்டப்பட்டிருந்தது. But the fire burned the threads of their hands, but even a single hair not burned. அவருடைய சரீரத்திலே ஒரு முடி கூட அங்கே கருகி போகாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். Praise the Lord. And that is the word of God. அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்கிற அதிசயம். Many has shed the blood, many has gone through pains and suffering to write this word of God. நம்முடைய கிறிஸ்துவின் வசனத்திற்காக अनेகர் பலவிதமான வேதனைகளை சந்தித்திருக்கிறார்கள், இரத்தங்களை சிந்தியிருக்கிறார்கள். But everyone was victorious. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் விலையேற பெற்ற வெற்றி உள்ளது. And Jesus has gone through suffering and hurted. இயேசுவும் அவருடைய அந்த வேதனையின் மத்தியில தான் கடந்து வந்தவர். But he is victorious today. ஆனாலும் அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். And today that is the word, and that is the power of word. அந்த வெற்றியுள்ள வசனத்தை தான் இன்றைக்கு வல்லமையாய் தேவன் நமக்கு தருகிறார். It is a crushing hammer. ஏனென்றால் இது நம்மை நொறுக்கக்கூடிய சுத்தியலை போன்றது. Jeremiah chapter 23 verse 29. எரேமியா 23:29வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். Jeremiah chapter 23 verse 29. 23ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, என் வார்த்தை அக்னியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. Praise the Lord. The word when you use for your situation, it will break it. No matter how strong the stone is, it will break and it will melt like mud. Hallelujah. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது அது உங்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை சம்மட்டியை போல உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. I don't have too much time, but I want to run through it. எனக்கு அதிகமான நேரம் இல்லை, நான் வெகு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். The third point is life-giving force. மூன்றாவது
என்பது நமக்கு வாழ்வை தரக்கூடிய ஒன்று. It is in Ezekiel chapter 37 verse 7. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். And this is all said in the living word of God. அது எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கே சொல்லுகிறது. The people shed their bloods to write this word of God. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜனங்கள் இரத்தம் சிந்தினதை குறித்து அங்கே சொல்லப்பட்டுள்ளது. The disciples were hurted while writing this. ஆண்டவருடைய சீஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக பட்ட பிரயாசங்களை சொல்கிறது. But everyone was victorious. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் வெற்றி உள்ளது. Let us read that. இதை நாம் வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. Praise the Lord. It is a life giving force when your deadly situation, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரண தருவாயில் கூட இருந்தாலும் தேவனுடைய அந்த வார்த்தை நம்மை ஜீவனுள்ளதாய் மாற்றக்கூடியது. Praise the Lord. When you use the word of God, it will change your circumstances. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது அது முற்றிலும் மாற்றத்தை தரும். There will be shaking and there will be a new beginning. அங்கே ஒரு பெரிய அசைவுண்டாகி ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தை அது உண்டாக்கும். Let us go through fourth point, that is saving power in Romans chapter 1 verse 16. நான்காவதாக நம்மை காப்பாற்றும் வல்லமையை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிடிக்கப்பட்டவனுமான பவுல், ரோமாபுரியில் உள்ள வேதபிரியரும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாயிருக்கிறது. Praise the Lord. What is the gospel? அதுதான் தேவனுடைய சுவிசேஷம். And Jesus came to this world. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். For you and me, my brothers and sisters. நமக்கு உங்களுக்கும் எனக்காக வந்தார். Though you are a child, நீங்கள் ஒருவேளை குழந்தையாக இருக்கலாம். You can do great and mighty things in the name of the Lord. ஆனால் ஆண்டவருடைய நாமத்திலே மகிமையான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். And let the name of the Lord be praised in your life. ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். Fifth point, it's a defensive weapon. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில யுத்தமிடுகிற ஒரு ஆயுதத்தை போல் மாறுவீர்கள். And when it is the power of word is a defensive weapon in Ephesians chapter 6 verse 1 to 17. ஆண்டவருடைய வல்லமை உள்ள அந்த யுத்த ஆயுதத்தை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க முடியும். Everyone know what is the defensive weapon. நாம் எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். அந்த யுத்த ஆயுதத்தை பற்றி 17வது வசனத்தில் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Praise the Lord. Take the shield of faith. அந்த விசுவாசம் உள்ள அந்த பட்டயத்தை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். Remember, as I told you before, you are not in a playground, my dear brothers and sisters. ஏனென்றால் நீங்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, யுத்தகளத்தில் இருக்கிறீர்கள். Praise the Lord. So this battle belongs to the Lord, and when you are empowered with this equipments, you will be the victorious one. ஏனென்றால் இந்த யுத்தகளம் தேவனுக்குரியது. அந்த யுத்தகளத்திலே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் அந்த யுத்தகளத்தில் நிற்பீர்களானால் நிச்சயமாய் ஜெயத்தையும் மகிமை கர்த்தர் உங்களுக்கு தருவார். My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, I want to tell you one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I don't see you, நான் உங்களை இதுவரை கண்டதில்லை. but you see me now. ஆனால் நீங்கள் என்னை காண்கிறீர்கள். But I don't know what is your situation. நானோ எனக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவென்று தெரியாது. I don't know your suffering and pain. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனையோ அல்லது கஷ்டங்களோ நான் அறியேன். But you are the one that God is the one is going to give you the victory. ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை விடுவிக்க கூடியவராக. I don't know what your situation is going through. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன விதமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். But I know one thing, my brothers and sisters. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Jesus is victory, Jehovah Nissi. இயேசு கிறிஸ்துவானவர் வெற்றி உள்ளவர், அவர் யெகோவா நிசி என்று வேதம் சொல்கிறது. I'm going to pray for you now. நான் உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். Whatever your situation is, உங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை நீங்கள் what is your circumstances is, உங்களுடைய சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் எதுவாகவும் இருக்கலாம். I don't want to know and I don't know. அது எனக்கு தெரியாது, நான் அதை அறியவும் விரும்பவில்லை.
But I know one thing, with the one whom I'm praying to, நான் உங்களுக்காக ஒருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். that Jesus is going to touch your life and going to change it from this moment on. ஆண்டவர் இந்த க்ஷண பொழுதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறவர். Whatever your situation is, bow down your heads with me. உங்கள் வாழ்க்கையில என்ன விதமான நீங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தலையை தாழ்த்தி. You're thinking it's impossible? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரால் கூடாது என்று நினைக்கிறீர்களோ? But I think it is possible through Jesus Christ. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் அதை சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரால் கூடும் என்று. Hallelujah. Hallelujah. Let us all bow down our heads and pray. நம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். Oh my gracious Lord, Heavenly Father, கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, thank you for this awesome time, O Lord Father. ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக நன்றி. Thank you for this great privilege in our lives, O Lord ஆண்டவரே இந்த Jesus. மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திரதற்காக Thank you for the one who is translating us, O Lord Father. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்கும்படியாக அருமையான சகோதரர் தந்ததற்காக O நன்றி. Lord Father, bless his life. ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. Let him be used mightily for your kingdom. ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமையினாலே மகிமையாய் பயன்படுத்துவீராக. And I pray for the people who is watching this. ஆண்டவரே இந்த டிவியை கவனித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். I pray for their circumstances, O Lord அவருடைய Jesus. வாழ்க்கையில என்ன விதமான சூழ்நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும், I pray for the diseases if they are going through, O Lord Father. ஆண்டவருடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடியான வேலையின் மத்தியில் இருந்தாலும், And I pray that your miracle hand and your wounded hand to touch them right now in Jesus' name. ஆண்டவரே உம்முடைய காயப்பட்ட கரம், உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Let there be a new beginning in their life. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுங்க. Let there be a transformation and let there be a multiplications in their life. ஆண்டவரே அவர்கள் ஆயிரமான ஜனங்களுக்கு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்வை அவர்களுக்கு கட்டளையிடுங்க. Thank you for building it, O Lord Father. ஆண்டவரே இன்றைக்கு அவர்களை நீர் கட்டுவிக்க போறதற்காக நன்றி. Thank you for raising up the young generation in this coming time, O Lord இளம் Father. தலைமுறையினரை உம்முடைய நாமத்திற்காக எழும்ப பண்ண போறதற்காக Thank you for pouring out your spirit in Jesus' name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் மீது ஊற்றுகிறதற்காக நன்றி. Lord Father, I give glory to you alone. பரலோக தகப்பனே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். All glory to you alone. ஆண்டவரே சகல கனமும் மகிமை உமக்கே உரியதாகட்டும். Let us all thank the Lord right now for the miracle that he has provided. ஆண்டவரே நீ செய்த சகல அற்புதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus for the victory. ஆண்டவரே உம்முடைய வெற்றிக்காக நாங்கள் நன்றி Thank you செலுத்துகிறோம். Jesus for your miracles. ஆண்டவரே உம்முடைய வெற்றிக்காக நாங்கள் நன்றி Thank செலுத்துகிறோம். you Jesus for the answered prayer. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்ததற்காக In நன்றி. Jesus' most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விசேஷமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. Amen. ஆமென். May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Until we see next time, கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மறுபடியும் you be சந்திக்கலாம். a blessing to the nation. நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். May God bless you all. Thank கர்த்தர் you. உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.